ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷினோட பார்ட் 2 வீடியோ தான். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அதெல்லாமே வந்து வீடியோஸ் பாக்ஸ் கொஷின் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். 11th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கோம். 6th to 10th வரைக்கும் வந்து பாக்ஸ் கொஷின்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்குரிய பிளேலிஸ்ட்டும் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொழில் காலநிலையியல் அப்படிங்கிறது, அதாவது பேலியோ கிளைமட்டாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, தற்போது புவியில் வாழும் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் சூழல் மண்டலம் ஆகியவை கற்கால கால சூழ்நிலையை வடிவமைக்க உதவுகிறது. ஸோ இப்போ எப்படி வந்து உயிரினங்கள் இருக்குது, தாவரம் எப்படி இருக்கு, விலங்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம கற்கால சூழ்நிலையை வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பனி குமிழ்களுக்குள் காணப்படும் மகரந்தம், பவளப்பாறை மற்றும் மட்கிய விலங்கு மற்றும் தாவரங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. பல வருஷத்துக்கு முன்னாடி பனிக்குமிழ்னா உங்களுக்கு பனிக்குள்ள உறைஞ்சிருக்கக்கூடிய மகரந்தத்தை வச்சோ, பவளப்பாறையை வச்சோ, அதே மாதிரி மட்கிய விலங்கு தாவரங்களை வச்சோ இப்போ எப்படி உயிரினங்கள் தாவரங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இதுக்கு பேர் தான் தொல்காலநிலையியல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, இப்ப கருவுறுதலுக்கு முன்னாடி இருந்த பாகங்கள் எல்லாமே கருவுற்ற பின்னாடி என்னவா மாறும், மோஸ்ட்லி வந்து நமக்கு சூலகம் வந்து என்னவா மாறும்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி சூழ் வந்து என்னவா மாறும்னு எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. அதை தவிர மற்ற பார்ட்ஸ் எல்லாம் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. இப்ப புள்ளி இதழ், அள்ளி இதழ், மகரந்தத்தாள், சூலகத்தண்டு மற்றும் சூலகமுடி இது எல்லாமே உதிர்ந்து விடுமா. கருவுற்றதுக்கு அப்புறமா இது எல்லாமே உதிர்ந்து விடுது. சூலகம் வந்து கனியா மாறுது, சூழ் வந்து விதையா மாறுது, முட்டை கருமுட்டையா மாறுது, சூலக காம்பு வந்து விதை காம்பா மாறுது. அதே இது சூழ்துளை வந்து விதைத்துளையாக மாறுது, அதன் மூலமா ஆக்சிஜன் மற்றும் நீரை கடத்துது. சூழ் திசு வந்து பெரிஸ்போமாக மாறுது. சூலக வெளியுறை வந்து விதை வெளியுறையாகவும், சூலக உள்ளுரை வந்து விதை உள்ளுரையாகும். வெளியுரை பேர் வந்து டெஸ்டா, விதை உள்ளுரை பேர் வந்து டெக்மன். அடுத்து, சினர்ஜிட் செல்கள் வந்து அழிந்து விடுது. இரண்டாம் நிலை உட்கரு வந்து கருவும் திசுவாக மாறுது. எதிரடி செல்கள் வந்து அழிந்து விடுகின்றன. ஸோ இதுல வந்து எதா மாறுதல மெயின் வந்து சூலகம் கனியாக, சூழ் வந்து விதையாக, அடுத்து சூழ் திசு வந்து பெரிஸ்போமாக இருக்கு. அப்புறம் சினர்ஜிட் செல் வந்து அழிந்துடுது. இரண்டாம் நிலை உட்கரு வந்து கருவும் திசுவா மாறுது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது, எது வந்து எதுவா மாறுது அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பசுமை மாறா காடுகள், எவர்கிரீன் ஃபாரஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது எல்லா வருஷமுமே இங்கே வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால இந்த பகுதி வந்து பச்சை பசேர்னு இருக்குது. அதனால தான் பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்க்ளீரோஃபில்லஸ் காடுகள், ஸ்க்ளீரோஃபில்லஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து குளிர்காலத்துல அதிக மழையை பெறும். அதே மாதிரி கோடை காலத்துல, வெயில் காலத்துல ரொம்ப கம்மியான மழையை பெறக்கூடிய பகுதி வந்து ஸ்க்ளீரோஃபில்லஸ் காடுகள் அப்படிங்கிற காடுகளாக இருக்கிறது. அடுத்து, பசுமை இல்ல விளைவு, ஆல்பிட்டோ விளைவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வளிமண்டலத்தில் வெளியேறக்கூடிய வளிகள் காலநிலை மாற்றத்தை ஏற்படுது. வளிமண்டலத்தில் வெளியேறக்கூடிய அந்த காற்று இருக்கு இல்லையா, அது வந்து என்ன பண்ணுது, அதுதான் காலநிலை மாற்றத்தை ஏற்படுது. இப்ப தொழிற்சாலை, மோட்டார் வாகனம், காட்டுத்தீ, கார்பன் டை ஆக்சைடு மற்றும் டிஎம்எஸ், டை மீத்தேல் சல்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இருந்து வெளியேறக்கூடிய தூசு வந்து ஏரோசால்கள் போன்றவை எந்த ஒரு பகுதியும் வெப்பநிலை அளவில் பாதிப்பினை ஏற்படுத்துவதில்லை. பாதிப்பினை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்காக இருக்கிறது இந்த சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே. இந்த ஏரோசால்கள் அப்படிங்கிறது வந்து வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய சிறிய திட அல்லது திரவ துகள்கள், அதுதான் வந்து ஏரோசால்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இது எல்லாமே வந்து இதோட ஒரு பகுதி வந்து வெப்பநிலையை வந்து பாதிக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து, சிறிய துகள்களை கொண்ட இந்த ஏரோசால்கள் வந்து வளிமண்டலத்தில் நுழையும் போது சூரிய கதிர்வீச்சினை பிரதிபலிக்கின்றன. அப்ப சூரிய கதிர்வீச்சை எது பிரதிபலிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏரோசால்ல இருக்கக்கூடிய துகள்கள் தான். இது ஆல்பிட்டோ விளைவு, இதுதான் பசுமை இல்ல விளைவு அப்படின்னு காணப்படுகிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வெப்பநிலை வரம்புகள், ஒளிச்சேர்க்கை மற்றும் சுவாச செயல்களை குறைக்கிறது. இதுதான் என்ன பண்ணுது, இந்த பசுமை இல்ல விளைவு தான் என்னது, எல்லாத்தையுமே பிரச்சனைக்குள்ளாகுது. வெப்பநிலையா இருக்கட்டும், ஒளிச்சேர்க்கையா இருக்கட்டும், சுவாச செயல்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பாதிக்குது. கந்தக கலவைகள் மழை நீரை அமிலமாக்கி அமிலமழைக்கு காரணமாகிறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓசோன் ஓட்டை விழுகிறதுக்கும் இதுதான், இந்த பசுமை இல்ல விளைவு தான் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதில் மெயினாக இந்த ஏரோசோல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துகள்கள்.
அடுத்து புரோட்டோ கோஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க, முன்னோடி கூட்டுறவு. இது வெவ்வேறு சிற்றினங்களுக்கு இடையான இடைச்செயல்களில் இரண்டும் பயனடைகிறது, ஆனால் ஒன்றை ஒன்று சார்ந்திராத உறவு முறை கொண்ட நிகழ்வு. இப்ப 2 சிற்றினம் இருக்குன்னா அது 2க்கு இடையில ஒரு செயல் நடக்கும் போது ரெண்டுமே பயனடையுது, ஆனா ஒண்ணு சார்ந்து இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து மண்வாழ் பாக்டீரியாவா இருக்கட்டும், இல்ல மண்வாழ் பூஞ்சையா இருக்கட்டும், இவங்க எல்லாத்துக்குமே வந்து தாவரங்களுக்கு இடையான கூட்டுறவு வந்து இந்த புரோட்டோ கோஆபரேஷன் அப்படின்னு சொல்றாங்க, முன்னோடி கூட்டுறவு. ஒன்றை ஒன்று சார்ந்தில்லாம ரெண்டுமே பயனடையக்கூடியதா இந்த முன்னோடி கூட்டுறவு. அடுத்து தமிழ்நாட்டோட 3 மாவட்டங்கள்ல அதாவது நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், இதுல வந்து ஒரு வகையான காடுகள் காணப்படுகிறது. இந்த காடுகள் வந்து பாத்தீங்கன்னா கஜா புயல் விளைவாக, அதாவது 2018 ஏற்பட்ட கஜா புயல் விளைவா வந்து முத்துப்பேட்டையில மட்டும்தான் பாதிப்பை ஏற்படுத்தி. ஏன்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா, குறைந்த அளவு சேதம் மட்டும்தான் இதுக்கு ஏற்படுது. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் வந்து அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காடுகள் இருக்கிறதுனால இங்க வந்து புயல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து உவர் சதுப்பு நில காடுகள். இது எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர். அடுத்து ரொம்ப முக்கியமான சூழ்நிலைகளோட முக்கிய தினங்கள் கொடுத்துருக்காங்க. மார்ச் 21 வந்து உலக வன தினம், ஓகேவா, வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே. ஏப்ரல் 22 வந்து புவி தினம், எர்த் டேன்னு சொல்றோம், ஏப்ரல் 22. அதே இது மே 22 வந்து உலக உயிரி பன்ம தினம். உலக சுற்றுச்சூழல் தினம் வந்து ஜூன் 5. அதே ஜூலை 7 வந்து வன மகோத்சவ தினம். அகில உலக ஓசோன் தினம் வந்து செப்டம்பர் 16. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தினங்கள், கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து கார்பனின் வகைகள். இது ஒரு தடவை எஸ்ஏ எக்ஸாம்னு நினைக்கிறேன், கார்பனோட வகைகள்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுல வந்து என்னென்ன வகை இருக்குன்னா பசுமை கார்பன், சாம்பல் கார்பன், நீல கார்பன், பழுப்பு கார்பன், கருமை கார்பன் அப்படின்னு சொல்லி வகைகள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பசுமை கார்பன். இந்த பசுமை கார்பனுங்கிறது உயிர்கோளத்தில் சேமிக்கப்படக்கூடிய கார்பன், அதாவது ஒளிச்சேர்க்கை செயல்பாடுகள் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய கார்பன் வந்து பசுமை கார்பன் சொல்லப்படுது. சாம்பல் கார்பன்ங்கிறது தொல்லுயிர் படிவ எரிபொருளாக சேமிக்கப்படக்கூடிய, அதாவது நிலக்கரியா இருக்கட்டும், எண்ணெய், உயிர் வாயுக்களாக பூமிக்கடியில படிந்திருக்கு இல்லையா, அதெல்லாம் சாம்பல் கார்பன் வகையை சார்ந்தது. நீல கார்பன் அப்படிங்கிறது கடல் பகுதியில, வளிமண்டலம், கடல்ல சேமிக்கப்படக்கூடிய கார்பன். பழுப்பு கார்பன்ங்கிறது வணிக ரீதியாக, அதாவது தொழில் ரீதியாக உருவாக்கப்படும் காடுகள்ல சேமிக்கப்படக்கூடிய கார்பன் வந்து பழுப்பு கார்பன். கருமை கார்பன்ங்கிறது வாயு, டீசல் என்ஜின், நிலக்கரியை பயன்படுத்தி மின் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையங்கள், இதுல இருந்து வெளியேறக்கூடிய கார்பன் வந்து கருமை கார்பன். ஸோ இது எல்லாமே கார்பனின் வகைகளாக இருக்கிறது. அடுத்து களிமுகம் மற்றும் கடலோர சூழ்நிலை மண்டலங்களில் காணப்படக்கூடிய கடற்புற்கள் மற்றும் சதுப்பு நில தாவரங்கள் வந்து அதிக கார்பன் சேகரிக்கும் திறன் கொண்டது. ஸோ எந்த தாவரங்கள் வந்து அதிக கார்பன் சேகரிக்கும் திறன் கொண்டதுன்னு கேட்டீங்கன்னா சதுப்பு நில தாவரங்கள், ஓகேவா. அதனாலதான் இதை வந்து நீல கார்பன் சூழல் மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீல கார்பன் சூழல் மண்டலம் அப்படிங்கிறது இந்த கார்பனை அதிக அளவு சேமிக்கும் திறன் கொண்ட சதுப்பு நில தாவரங்கள். இவை உலக அளவில் அதிக உயிரி வளங்களை கொண்டிருந்தாலும் சரிவர பயன்படுத்துவதும் பராமரிக்கப்படுவதும் கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலை மண்டலங்கள்ல வந்து அதிக அளவு தாவரங்கள், உயிரினங்கள் இருந்தாலுமே அதை பயன்படுத்துறதோ பராமரிக்கிறதோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நன்னீரியல், லிம்னாலஜி அப்படின்னு சொல்றாங்க. நிம்னாலஜினா நன்னீரியல். உள்நில நன்னீர் சூழ்நிலை மண்டலத்தின் உயிரியல், வேதியியல், உடற்கூறு மற்றும் புவியியல் கூறுகளை பற்றி படிக்கும் பிரிவு தான் வந்து லிம்னாலஜி, அதாவது குளம், ஏரி பத்தி படிக்கக்கூடியது. கடற்கரையோரத்திற்கு அப்பால் உள்ள பகுதியில் படிக்கக்கூடியதான் நன்னீரியல். அதாவது கடலியல், ஓசனோகிராஃபி அப்படிங்கிறது என்னன்னா கடலோட உயிரியல், வேதியியல், உடற்கூறு, புவியியல் கூறுகளை பற்றி படிக்கக்கூடிய பிரிவு வந்து ஓசனாலஜி. ஓஷன் அதை பத்தி படிக்கக்கூடியது ஓசனாலஜி. அடுத்து பார்த்தோம்னா ராபர்ட் கான்ஸ்டான்சா அப்புறம் அவருடைய குழுவினர், இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து பல்வேறு அளவுகோல்களின் அடிப்படையில் உலகளாவிய சூழல் மண்டலத்தின் சேவைகளின் மதிப்பை மதிப்பீடு செய்தனர். இவங்களோட ஆய்வுப்படி 1997 வந்து சூழ் மண்டல சேவைகளின் உலகளாவிய சராசரி மதிப்பீடு வந்து 33 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரா இருந்திருக்கு அப்படின்னு கணிச்சிருக்காங்க 1997. அப்ப 2011 மேற்கொண்ட ஆய்வின்படி மொத்த மதிப்பீடு வந்து கூடியிருக்கு, 125 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்திருப்பது. அதாவது 1997 இருந்து 2011 வரைக்கும் சூழ்மண்டல சேவைகள் வந்து 4 மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து சூழ்மண்டலத்தின் மீள்திறன். இப்போ சூழ்மண்டலம் வந்து தீயினாலேயோ இல்லை வெள்ளத்தினாலேயோ இல்லை கொன்றுண்ணுதல், நோய் தொற்று, வறட்சி இதனால பாதிப்பால அதிக அளவிலான உயிரித்திரளை வந்து இழக்குது இந்த பிரச்சனையால அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலுமே சூழ்மண்டலம் வந்து சேத எதிர்ப்பையும் விரைவான மீட்சி திறனையும் தன்னகத்தை கொண்டிருக்கிறது. எப்படி அது வந்து தன்னோட பழைய நிலைக்கு வருது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப வேகமா பழைய நிலைக்கு வர முடியும். இதுதான் வந்து சூழ்மண்டல மீள்திறன் அல்லது சூழ்மண்டல வீரியம் அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ ஒரு பாதிப்புனால அது அழிஞ்சு போனாலுமே திருப்பி தன்னுடைய பழைய நிலைக்கே கொண்டு வர முடியும் சூழ்மண்டலத்தால அப்படிங்கிறது. அதான் சூழ்மண்டலத்தின் மீள்திறன் சொல்றாங்க. அடுத்து 2025 ஆண்டளவுல குறைந்தபட்சம் 3.5 மில்லியன் மக்கள் வந்து உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வந்து நீர் பற்றாக்குறையை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, தண்ணி வந்து கிடைச்சிருக்காது அப்படின்னு IUCN அப்படிங்கிற அந்த நிறுவனம் வந்து கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி உலகளாவிய உயிரி பன்மத்தின் 50 விழுக்காட்டை வனங்கள் பெற்றிருக்கு. 50% வந்து காடுகள் தான் இருக்கு. அதுல குறைந்தபட்சம் 300 மில்லியன் மக்கள் தங்கள் நீடித்த நிலையான வாழ்வாரத்திற்கு காடுகளிலிருந்து பெறக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவையை சார்ந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ பர்சன்டேஜ் 50% வந்து ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால 300 மில்லியன் மக்கள் அதை சார்ந்துதான் வாழக்கூடிய நிலை வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டையுமே வந்து IUCN வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பசுமைக்கு செல்லுங்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது சுற்றுச்சூழலின் பாதுகாப்பிற்காகவும் நன்மைக்காகவும் ஒருவர் தனது வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்வதை குறிக்குது. பசுமையை போற்றுதலும் பேணுதலும், பயன்படுத்தாத போது தண்ணீர் குழாயை மூடுதல், பயன்படுத்தாத போது மின்சாதன பொருட்களை அணைத்து வைத்தல், நெகிழியை பயன்படுத்தாமல் இருத்தல், அவற்றுக்கு மாற்றாக உயிரிய சிதைவடையும் பொருட்களை பயன்படுத்துதல், சூழல் நட்புகளை தொழில்நுட்பத்தையும் பொருட்களையும் எப்போதும் பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம இந்த உலகத்தை நல்லபடியா அமைச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து மனிதனால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படும் புல்வெளிகள் மனித இனத்தால் தோன்றிய புல்வெளிகள், அதாவது ஆந்த்ரோபோஜெனிக் கிராஸ்லேண்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. மனிதனால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்படக்கூடிய புல்வெளிகளுக்கு பேரு தான் வந்து ஆந்த்ரோபோஜெனிக் கிராஸ்லேண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு 2-3 வீடியோஸ் வந்து இந்த பாட்னியில் வரும். அது தொடர்ந்து பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.